எத்தனை யாரெல்லாம் இந்த சங்கீதங்களின் ஆசிரியர்கள் யாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கீதங்களுடைய அந்த அமைப்பு, அதாவது அதுல 5 புத்தகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து அதுல தனிப்பட்ட பக்தி, பொது ஆராதனை அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம். ஆஹ் இன்னும் அதுல இருந்து பல வகையான இந்த சங்கீத பாடல்கள், துதி பாடல்கள், புலம்பலின் வார்த்தைகள், அப்புறம் அறிக்கை செய்தலும், அப்புறம் மனம் திரும்புதலின் சங்கீதங்கள், தேவன் மீதான நம்பிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம வந்து விரிவா பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து அந்த சங்கீதத்திலேயே அடுத்த 2வது இன்னொரு அதிகாரத்தையும் நம்ம இன்னொரு சாப்டர். இதுல வந்து என்னன்னா, இந்த சங்கீதம் எப்படின்னா ஒரு ஆத்மாவின் திசை காட்டியா வந்து எப்படி இந்த சங்கீதம் புத்தகம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இன்றைக்கான இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்னுடைய வாய்ஸ் கரெக்டா இருக்குங்களா? இது ஆடிபிள் என்ன இருக்குங்க சார். ஓகே. அடுத்து இந்த இந்த சங்கீதம் வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் வந்து ஆராதனைக்கும் அப்புறம் வந்து இறையிலேக்குமான ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இதுல வந்து மனிதனின் அனுபவங்கள் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? மனிதனுக்கு பலவிதமான அனுபவங்கள், அந்த பலவிதமான அந்த அனுபவங்களோட அந்த ஒரு ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒரு மகிழ்ச்சியின் துதியிலிருந்து ஆழ்ந்த துயரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 நீண்ட ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எக்ஸாக்டா என்ன விடுன்னு தெரியல. அந்த அதுல வந்து ஒரு சைடு பார்த்தோம்னா மகிழ்ச்சி, ஆராதனை, அதுல எல்லாம் பல விஷயங்களா இருக்கும். அப்படியே இன்னொரு அந்த டார்க்கர் சைடு போனோம்னா ஆழ்ந்த துயரம். அப்போ சங்கீத புத்தகங்களுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, சங்கீத புத்தகம் மனித வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளையும் உள்ளடக்கியது. அது ஒரு முக்கியமான இது வந்து சகல சந்தோஷத்துக்கான பாடல்கள் புத்தகம் எல்லாமே முழுவதுமா சந்தோஷத்துக்கான பாடலுக்கான புத்தகம் கிடையாது. இது வந்து இது ஒரு மனித துயரங்கள் என்னென்ன, அப்புறம் தேவனோட உள்ள அந்த உறவை வந்து நேர்மையாக வெளிப்படுத்தும் ஒரு ஆத்மாவின் கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அதனாலதான் வந்து நம்ம என்ன வந்து போன டைம் பார்த்தோம்னா இந்த சங்கீதங்கள் வந்து நம்ம வகைப்படுத்துறது வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஏன்னா இப்ப சங்கீதங்களின் வகைகளை புரிந்து கொள்வது வேதாகம ஆராதனையின் ஆழத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இது அப்ப அந்த சங்கீதங்களுடைய இந்த வகைகளை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து எல்லா சங்கீதமும் ஒரே மாதிரி சங்கீதம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்னன்னா ஒரு தவறான சிந்தனை வர ஆரம்பிச்சு. அந்த தவறான சிந்தனை என்ன பண்ணும்னா, நமக்கு வந்து அந்த சங்கீதங்களுடைய அந்த ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து அது ரொம்ப நேரோவாயிடும். அப்போ இந்த வேதாகமத்தில் வந்து ஒரு வேதாகமத்தோடைய அந்த ஆராதனை அப்படிங்கிற இந்த ஸ்கேல் வந்து நமக்கு வந்து முழுமையா வந்து புரிந்து கொள்வது கடினமாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து அனைத்து வகையான சங்கீதங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அப்போ அனைத்து வகையான சங்கீதங்களை புரிந்து கொள்ளும் போது ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும். என்னன்னா, இந்த பலவிதமான சங்கீதங்கள் மனித வாழ்க்கையின் பல விதமான சூழ்நிலைகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனித சுபாவத்தின் அல்லது ஒரு மனித வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்து வரப்போகுது. அந்த எல்லா சூழ்நிலையும் அது வந்து சந்தோஷத்துக்கான ஒரு பாடல்களாகவும் இருக்கலாம், இல்ல மனித துயரம், அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ட், ஒரு 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 எக்ஸ்ட்ரீம். அந்த அதர் ஹேண்ட், அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துயரம்ங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த 2 சூழ்நிலையிலையும் வந்து எப்படி இந்த மனிதன் தேவனை நோக்கி பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த சங்கீதங்கள் வந்து தெளிவாக காட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ அதனாலதான் வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் என்ன சொன்னா மனித அனுபவங்களின் முழு அளவு போல் இது.
அந்த ஸ்பெக்ட்ரம் அளவுகோல் இது. அதனால தான் வந்து நம்ம சங்கீத புத்தகங்கள் என்ன சொல்றோம்னா நம்முடைய ஆத்மாவின் திசை காட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப நம்ம வந்து சில சமயத்துல சங்கீத புத்தகங்களை வந்து அதனுடைய ஆழத்தை வந்து நம்ம முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு இல்லை. பல சபைகள்ல வந்து இந்த சங்கீத புத்தகங்களை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அதை பற்றி அவர்கள் அதை வந்து அவங்க சங்கீதமா படிச்சாலும் சில பேர் வந்து ரெஸ்பான்சிவ் ரீடிங் சொல்லுவாங்க, அந்த சங்கீதத்தை படிப்பாங்க. சில பேர் வந்து சாம் எக்ஸார்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது பிரசங்கத்துக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு சங்கீதத்தை எடுத்து யாராவது ஒருத்தர் வந்து அதை குறிச்சு ஒரு எக்ஸார்டேஷன் கொடுப்பாங்க. இப்படி வந்து சங்கீதம் வந்து சபைகள்ல வந்து ரொம்பவே இருந்தாலும், ஆனா சங்கீத புத்தகத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாமல் போயிட்டோம்னா அதனுடைய ஆழத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு. அதனால சங்கீத புத்தகங்களை வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் புரிந்து கொண்டால் அது நிச்சயமாக ஒரு ஆத்மாவின் திசை காட்டின கண்டிப்பாவே சொல்லிடலாம். ஏன்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் பல திசைகள் போகலாம். ஒன்று சந்தோஷம், ஒன்று குழப்பம், ஒன்று துக்கம், அப்புறம் வந்து அப்படி பல குழப்பம், துக்கம், அப்புறம் வந்து பாவம், அப்புறம் மன்னிப்பு கோரிக்கை, அறிக்கையிடுதல் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சங்கீத புத்தகங்களை வந்து அந்த அதனுடைய வகைகள், அதனுடைய முழு அளவுகோல், அதனுடைய ஸ்பெக்ட்ரம், இதை முழுசா நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ இதை முழுசா புரிஞ்சு கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அப்போ அந்தந்த சூழ்நிலைகள், அது துக்கமா இருந்தாலும் சரி, பாவத்தில் விழுந்து போன சமயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம ஒரு அநியாயத்தை வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில அது வந்து அப்படி அந்த சூழ்நிலை நமக்கும் வரும்போது அதை நாம் எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி நம்ம கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய இந்த பிரசன்னத்தில் நம்ம எப்படி வந்து அதை வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு ஆராதனையாக கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த சங்கீத புத்தகங்கள் நமக்கு தெளிவாக காட்டும். சரிங்களா? அப்போ வந்து இதுல வந்து 4 பிரதான கட்டமைப்புகள் இருக்கு. சங்கீதத்துல வந்து 4 பிரதான கட்டமைப்புகள் இருக்கு. என்னென்னது? இருதயத்தின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இருதயத்தின் வெளிப்பாடுகள் அது ஒருத்தருடைய துதியா இருக்கலாம், புலம்பலா இருக்கலாம், ஸ்தோத்திரமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ வந்து இருதயத்தின் வெளிப்பாடுகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். அதுல வந்து இந்த மெசியானிக் சாம்ஸ் ராயல் சாம்ஸ், இந்த ராஜரீக சங்கீதமும் மேசியா குறித்ததான சங்கீதம், இது வந்து என்னன்னா தீர்க்க தரிசன சங்கீதங்களா வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு சைடுல என்ன பார்க்கறோம்னா இதயத்தின் வெளிப்பாடுகளா சில சங்கீதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சைடுல பார்த்தோம்னா இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம் புத்தகம் மாதிரி இருக்கு. அது ஏன்னா அதுல குறிப்பாக இந்த ராஜரீக சங்கீதங்கள், அதாவது ராயல் சாம்ஸ், அப்புறம் மெசியானிக் சாம்ஸ், மேசியா குறித்ததான சங்கீதங்கள், இது வந்து தீர்க்க தரிசன அடிப்படையில் உள்ள ஒரு சங்கீதம். அது 2வது கட்டமைப்பு. 3வது கட்டமைப்புன்னா வாழ்விற்கான போதனை, அதாவது இது வந்து விஸ்டம் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போதனைகளை தர, வாழ்வுக்கான போதனைகளை, அதாவது ஞான போதனைகளை கொடுக்கக்கூடிய சங்கீதங்கள். இது வந்து இதுல வந்து ஞானத்தை குறித்து பேசுறது, அப்புறம் நியாய தீர்ப்பை வேண்டுவது, அப்புறம் இதுல இம்ப்ளிகேட்டரி சாம்ஸ், சாபங்களையும் பார்த்தீங்கன்னா அதுலயும் வந்து என்னன்னா இந்த விஷயத்துல இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, இந்த தப்புக்கு இந்த நியாய தீர்ப்பு வரணும் அப்படின்னு அதுவும் ஒரு ஞானம், நியாய தீர்ப்பு, அதை குறித்துதான ஒரு 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 கட்டமைப்புகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அது வாழ்விற்கு தேவையான ஞான போதனைகளுக்கான சங்கீதம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு 4வது ஒரு கட்டமைப்பு இருக்கு, அது முக்கியமான ஒரு கட்டமைப்பு. அதாவது என்னன்னா சமூக ஆராதனை. அது வந்து நம்ம ஆரோக்கண பாடல்கள், த சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் அசன்ஸ், ஆரோக்கண பாடல்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 4 கட்டமைப்பு இருக்கு. ஒண்ணு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இதயத்தின் வெளிப்பாடுகள், அப்புறம் என்னன்னா தீர்க்க தரிசன இந்த தீர்க்க தரிசன
அந்த சங்கீதங்கள் தீர்க்கதரிசன சங்கீதங்கள், இன்னொரு வாழ்வுக்கான போதனைகள், நியாயத்திற்கு குறித்திருக்கலாம், ஞானத்தை குறித்து ஞான போதனைகளை குறித்திருக்கலாம், இல்லது ஒரு சிலதுல நம்ம சாபங்களை குறித்து கூடி இருக்கலாம். அதாவது ஒரு சாபத்தை வரவழைக்கிறது, இம்ப்ளிகேட். உதாரணமாக சங்கீதம் 37. அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக ஆராதனை, ஆரோக்கண பாடல்கள், த சாங்ஸ் ஆஃப் அசன்ஸ் அப்படின்னா வந்து இதை வந்து யாத்திரை பாடல்கள் மூடி சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை வந்து நோக்கி அவங்க பிரயாணப்படும் போது அவங்க வந்து அந்த சமயங்களில் பாடக்கூடிய இந்த பாடல்கள் வந்து இது ஆரோக்கண சங்கீதங்கள் அப்படின்னு கூடி நம்ம இதுல சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம வந்து சுருக்கமா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் சங்கீதங்களின் 4 பிரதான கட்டமைப்புகள். அதாவது சங்கீதத்துல பல வகை நம்ம சொல்றீங்களா, அந்த பல வகைகளை வந்து 4 கேட்டகரியா போட்டிருக்காங்க. 4 பிரதான கட்டமைப்புகளா வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த கட்டமைப்புகளை வந்து புரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரிங்களா? அடுத்து இப்போ அதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். என்னன்னா ஆராதனையின் உள்ளமை. இதுல வந்து இந்த ஆராதனை விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து என்னன்னா இப்போ நம்மளுடைய கவனங்கள் என்ன, இப்போ ஒரு துதி ஆராதனைகள், அதாவது துதி பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபோக்கஸ் யாரு மேல, ஹூ இஸ் த ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தா கர்த்தராகிய தேவன் தான் அவருடைய ஃபோக்கஸ். அதாவது தேவனாகிய கர்த்தர், அவர் தான் அந்த ஃபோக்கஸ். அப்போ தூண்டுதல் என்ன, வாட் ட்ரிகர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய குணாதிசயங்கள். இப்போ தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம ஆராதிக்கிறதுக்கு நமக்கு தூங்கோலா இருக்கிறது ஒரே விஷயம், என்ன விஷயம் தெரியுங்களா, த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். தேவனை குறித்ததான குணாதிசயங்கள், தேவனை குறித்ததான குணாதிசயங்கள் தான் வந்து தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம வந்து மகிழ்ந்து அவரை வந்து என்ன சொல்றது, நம்ம அவர் மேல நம்ம கவனம் செலுத்தி பாடலாம். இதனுடைய சென்ட்ரல் ரெவலேஷன், இந்த மைய வெளிப்பாடு யார் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவரே நீர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படின்னு, how great is our God, நீர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட பாடல்கள்ல வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அவரு அப்படி எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம உதாரணமா பார்ப்போமா? உதாரணத்துக்கு ஏதாவது சங்கீதங்கள் எடுத்து நம்ம வாசிச்சு பார்ப்போமா? ஓகே, நீங்க கையில பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க சங்கீதங்கள் எடுத்து பார்ப்போம். ஒரு உதாரணமாக ஒரு துதி சங்கீதங்கள், ஒன் ஆஃப் த சாங்ஸ் அப்படி நம்ம எடுத்து வாசிப்போமா? இப்போ உதாரணமாக ஒரு சிறிய சங்கீதம் எடுத்துக்கோங்களா. சங்கீதம் 8. சங்கீதம் 8 படிக்கலாமா? ஒரு உதாரணம் சங்கீதம் 8 எடுங்க. வெறும் 9 வசனம் சீக்கிரமா படிச்சிடலாம். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது.
இந்த சங்கீதத்தை நம்ம வந்து வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த பிரைஸ் சாங்ஸ், அதாவது இந்த துதி சங்கீத பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா என்ன ஆரம்பத்தில் எப்படி போனது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவருடைய கர்த்தர் எப்படி மகத்துவம் உள்ளவர், அவருடைய கிரியைகள் என்ன, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது, ஓ லார்ட், வாட் இஸ் மேன் அண்ட் வாட் இஸ் சன் ஆஃப் மேன் தட் யூ கேர் ஃபார் ஹிம். அதாவது இந்த மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அப்போ வந்து கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கறது வந்து ஒரு கம்பேரிசன் இதுல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கருத்து, அதாவது இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரெவலேஷன், அதாவது ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருக்கும் மனிதனுக்குமான இந்த இடைவெளி எப்படி இருக்கிறது, இருந்தாலும் ஆண்டவர் எப்படி இறங்கி வந்து மனிதனை விசாரிக்கிறார், மனிதனை அவர் எப்படி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மகிமையினாலும் கனத்தினாலும் எப்படி அவனை முடிசூட்டி இருக்கிறார். இது எல்லா விஷயமும் வந்து என்ன பண்ணுதுன்னா இதுல வந்து நமக்கு வெளிப்பாடா நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்போ நமக்கு வெளிப்பாடுனா கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவனா இருக்கிறார், அவருடைய செய்கைகள் என்ன அப்படின்னு பல வெளிப்பாடுகள் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து இதனுடைய மைய கருத்து, த ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன, நீர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதங்கள் வந்து நமக்கு படிக்கிறதுக்கான பார்க்கறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இப்போ நீங்க வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இதை பத்தி இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா, நீங்க இப்போ நம்ம எப்படி இந்த சங்கீதம் 8ல வந்து இது ஒரு துதிப்பாடலாகவும், இதுல எப்படி தேவன் யாருங்கிறத நம்முடைய கவனமாகவும், தேவனுடைய குணாதிசயங்கள் தான் அவருடைய கிரியைகள் தான் நமக்கு தூண்டுதலாகவும், அதனுடைய மைய வெளிப்பாடுனா கர்த்தர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது துதிப்பாடல். இதை வந்து சங்கீதம் 8 எடுத்து இதை வந்து ஒரு உதாரணமா நம்ம பார்த்தோம். அதே போல் நீங்க வந்து இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருக்கும்போது சங்கீதம் 19 அல்லது சங்கீதம் 103 இதுல வந்து நீங்க எடுத்து பாருங்க. இன்னும் அதிக துதிப்பாடல்கள் இருக்கிறது, நீங்க வேற வேணா எடுத்துக்கலாம். ஆனா வந்து சங்கீதம் நீங்க வந்து 19 நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம், சங்கீதம் 103 அப்படிங்கிறதையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த சங்கீதங்களை படிச்சு இதுல வந்து இது எப்படி ஒரு துதிப்பாடலாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து ரெண்டாவது என்னன்னா புலம்பல். இப்போ இந்த புலம்பல் சங்கீதங்கள் அதனுடைய இந்த புலம்பல் சங்கீதங்களுடைய கவனம் எங்க இருக்கு, போக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுடைய உயரங்கள் தான் இந்த புலம்பல் சங்கீதத்தோட அந்த போக்கஸா இருக்கு, கவனமா இருக்கு. எதனால் இந்த துயரங்கள் எதனால் இந்த தூண்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரிகர் என்னன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி அல்லது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துயரம், அந்த வலி வேதனையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலை, இதுதான் வந்து இது தூண்டுதலா இருக்கிறது. அப்போ அதனுடைய அந்த சென்ட்ரல் ஃபோக்கஸ் எது மேல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தாவே எது வரைக்கும், அதாவது ஆனவரே எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆண்டவரே எது வரைக்கும் நீர் அமைதியா இருக்கிற, எது வரைக்கும் நீங்க வந்து இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து நம்ம இருக்கணும், ஆண்டவரே எப்படியாவது எங்களை ரச்சிங்க. அப்ப நாங்க வந்து என்ன சொல்றது, உண்மை நம்பி இருக்கிற என்ன ஆகுறாங்க, உண்மை நம்பியர்கள் என்ன ஆகுறாங்க, அவங்க வந்து என்ன சொல்றது அற்று போகிறார்கள். உண்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து இன்னும் என்ன சொல்றது அவங்க பல இன்னல்களின் துன்பத்தையும் வந்து அவர்கள் வந்து பேசுகிறார்கள். அதாவது அந்த துன்பத்தையும் அவங்க வந்து என்ன சொல்றது அவர்கள் நேரிட வேண்டிய, அவர்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை எது வரைக்கும் நீங்க இது பண்ணுவீங்க, எப்படியாவது நீங்க வந்து எங்களை வந்து இங்க ரட்சியும். அப்ப வந்து
எல்லாம் வந்து துன்மார்க்கர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்படி நாங்க வந்து ஒரு இடுக்கனான சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த புலம்பல் தான் வந்து இந்த இந்த அந்த புலம்பல் சங்கீதம்னு நம்ம சொல்றோம். இது எதனால வருது? மனித துயரத்தினால வருது, மனிதனுடைய நெருக்கடி, துயரம், இக்கட்டான சூழ்நிலை. இதுல வந்து முக்கிய கேள்வி என்ன, ஆண்டவரே எது வரைக்கும் இது நடக்க போகுது, எத்தனை நாள் இதே சூழ்நிலையில் நாங்க இருக்க போகிறோம், எத்தனை நாள் இதுல இருந்து ஆண்டவரே எங்களை தப்புவியும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் அது. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ சங்கீதம் 13 எடுங்க. சங்கீதம் 13 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இதுவும் சின்ன சங்கீதம் தான், 6 வசனம் தான். நம்ம மாஸ்டர். கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரணத்தை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பையன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுதனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சு பாத்தீங்களா? இது வந்து இந்த ஒரு வந்து அருமையான ஒரு உதாரணம். ஆனா இதுல வந்து ஒரு 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 நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கறது என்ன தெரியுங்களா? இதுல வந்து 4 விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா, முதலாவது வந்து என்னன்னா, பிரச்சனைகளை வந்து எடுத்து கூறுகிறது. இப்போ வந்து ஓகே, முதலாவது பிரச்சனைக்கு அப்புறம் என்ன? உதவிக்கான கூக்குரல். பிரச்சனைகளை கூறுதல். ரெண்டாவது என்ன? உதவிக்கான கூக்குரல். மூணாவது என்ன? தேவன் மீதான நம்பிக்கை. நாலாவது என்ன? துதி மற்றும் அந்த நிச்சயம். ஓகேங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்க போறேன். சரிங்களா? இந்த சங்கீதம் 13ல வந்து நீங்க 5 நிமிஷம்ல, உங்களுக்கு நான் 10 நிமிஷமே டைம் கொடுக்குறேன். இந்த சங்கீதம் 13ல இந்த 4 விஷயங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு விளக்கமா நீங்க எழுதி பார்க்கலாம். முதலாவது என்னன்னா, பிரச்சனைகளை கூறுதல், சூழ்நிலையை வந்து நேர்மையாக அறிவித்தல், பிரச்சனைகளை கூறுதல். சரிங்களா? ரெண்டாவது என்னன்னா, உதவிக்கான கூக்குரல். மூணாவது என்னன்னா, தேவன் மீதான நம்பிக்கை. நாலாவது என்னன்னா, துதி மற்றும் நிச்சயம். இந்த சங்கீதம் 13ல் இந்த 4 விஷயம் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு 10 நிமிஷம் சமயம் எடுத்து நீங்க இதை பண்ணுங்க. நான் வேணா உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க இதை வந்து நாலாவது விஷயம் துதி மட்டும் இருங்க. உங்களுக்கு நான் வந்து இதை நான் ஸ்கிரீன்லயே போட்டுறேன். உங்களுக்கு பார்க்க ஈஸியா நீங்க சார் எழுதுனாங்களா? ஆமா, நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தின விளக்கத்தை நம்ம வந்து ஒவ்வொருத்தரா கேட்கலாம். சரிங்களா? ஓகே சார், அதாவது சங்கீதம் 13 வந்து நான் இப்ப 4 காரியம் கொடுத்து சொன்னீங்களா, இந்த 4 காரியம் சங்கீதம் 13ல எங்க எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க டீகோட் பண்ணுங்க. இதை வந்து டீகோட் பண்ணலாம் நம்ம. அந்த ஒரு அதிகாரத்துல மட்டும் ஐயா, சங்கீதம் 13ல மட்டும் இல்லைங்களா? 13ல மட்டும். உதாரணமாக சங்கீதம் 13ல் மாத்திரம். ஓகே, இப்ப இது தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? தெரியுங்க சார். ஓகே, கீழ இருந்து பாருங்க. பிரச்சனைகளை கூறுதல், உதவிக்கான கூக்குரல், அதுக்கப்புறம் வந்து தேவன் மீதான நம்பிக்கை, அப்புறம் துதி மற்றும் அந்த நிச்சயத்துவம், ஒரு நிச்சயம், தேவனுடைய விடுதலை விசுவாசித்து துதித்தல். இதுல வந்து நீங்க வந்து இந்த சங்கீதம் 13ல வந்து இந்த 4 பாயிண்ட் வந்து அலைன் ஆகிற வசனங்கள் எங்க, எது எப்படி நடக்குது அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன தியானம் மாதிரி எழுதுங்க. நீங்க எழுதுறீங்கன்னா இதையே நீங்க வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து இந்த சங்கீதம் வாசிப்புக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி ஒரு வீட்டு ஜெபத்திலேயே இருக்கிற தியானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி ஒரு சின்ன பைபிள் ஸ்பீக் நீங்க பயன்படுத்திக்கலாம். பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ். இப்ப 7:35 7:45 வரைக்கும் உங்களுக்கு சமயம்.
பிரதர் அப்படியே சொல்லலாம் இல்லைங்களா? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி முடிக்கட்டும். நீ ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல மெசேஜ் டைப் பண்ண தெரியல, அதனால கேட்டேன். இல்ல நீங்க வந்து நீங்க உங்களுக்கு நான் கேட்கும்போது சொல்றதுக்கு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நான் எல்லா இடத்துலயும் கேட்க முடியாது, உங்களை ஒரு சில இடத்துல கேட்கலாம், அவ்வளவு டைம் இருக்கும். யாரா சரிங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் குரூப் எக்ஸசைஸ்.
கடைசி 2 நிமிடங்கள். ஐயா அதை அனுப்பி வைக்கணுமா? இல்ல, நீங்க அனுப்பி வைக்க வேண்டாம், நீங்க உங்ககிட்டயே வைங்க. இன்னும் ஒரு நிமிஷம், ஜஸ்ட் உங்ககிட்டயே வைங்க. இதுல வந்து உங்கள சில பேரோட பேர் நான் கூப்பிடுறேன், அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாரை வேணா கூப்பிடுறேன், உங்க பேர் வரலாம், யார் பேர் வேணா வரலாம். ஓகே ஓகே, 10 minutes ஓவர். இப்போ எல்லாரும் வந்து அதை இந்த சங்கீதம் 13 இந்த 4 பகுதியில வந்து நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா? இதுல வந்து பிரச்சனையை கூடுதல் எங்க இருக்கு, உதவிக்கான கூக்குரல் எங்க இருக்கு, தேவன் மீதான நம்பிக்கை எங்க இருக்கு, துதி மற்றும் நிச்சயம் இது எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? பாஸ்டர் அலெக்ஸ், இது அலெக்ஸ் இருக்கீங்களா? பாஸ்டர் அலெக்ஸ்? நோ. ஓகே, சரி. இப்போ நான் வந்து நம்முடைய மெயின் லிஸ்டிங் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பேர் ரேண்டமா எடுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, ஹூ இஸ் ஜாய் ரோலட்? ஜாய் ரோலட் இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ இந்த 4 விஷயங்கள் சங்கீதம் 13 எப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கு கொடுங்க பார்க்கலாம். எஸ் சார். பிரச்சனையை கூறுதல் வந்து சங்கீதம் 13:1-2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அது வந்து பிரச்சனையை கூறுது. அடுத்தது என்ன? இதுல வந்து பிரச்சனை அப்படிங்கிறது, இதுல பிரச்சனைன்னு பின் பாயிண்ட் சொல்லுங்க. எந்த விஷயத்த வந்து இங்க இந்த தாவீது வந்து இது பிரச்சனை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு? சவுல் வந்து தாவீத விரட்டிட்டு வராருங்களா சார்? சரி. சவுல குறித்து அந்த இடத்துல வந்து அதுல வந்து சொல்றாரு, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவில ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது வந்து உதவிக்கான கூக்குரல் வந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகனின் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். இதுல வந்து சவுல் வந்து தாவீதை வந்து கொலை செய்யும்படிக்கு வந்து துரத்திட்டு வராரு. அப்ப அவர் ஒரு குகையில போய் தாவீது வந்து ஒளிஞ்சிருப்பாருல்ல சார், அவரோட துணியை வச்சு அவர் தேடிட்டு வருவார் சவுல வந்து கொலை பண்றதுக்காக. அப்ப வந்து சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லி, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகினின், அதாவது சவுல் வந்து நான் அவனை கொலை செஞ்சுட்டேன் என்று சொல்லாதபடிக்கு சத்துரு வந்து களை கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும் அப்படின்னு வந்து சொல்றாரு சார். அடுத்து வந்து தேவன் மீதான நம்பிக்கை வந்து, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அப்ப வந்து தாவீதுக்கு வந்து அநேக ஆபத்து, அதாவது சிங்கத்தின் வாயை கிழித்து போட கர்த்தர் பலன் தந்தார், கரடியின் வாயை கரடியை கொலை செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதை நினைத்து பார்த்து
நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிக்குறும்னு அதை நினைத்து பார்த்து சொல்றாரு. அடுத்தது துதியின் மற்றும் நிச்சயம் வந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று கர்த்தர் அவர் ஒரு இக்கட்ல இருந்து மீட்டதை அவர் நினைத்து வந்து அவர் துதிக்கிறார் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்து பிரதர் ஸ்டான்லி இருக்கீங்களா? பிரதர் ஸ்டான்லி ஜெபக்குமார் இருக்கீங்களா? ஓகே, பிரதர் தனசேகர். எஸ் பிரதர். ஓகே 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 ஓகே. பிரதர், பிரச்சனை அப்படின்னா தாவீதுக்கு வந்து அவருடைய முதல் பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அவருடைய முகத்தை மறைச்சிட்டாருங்கிற ஒரு பயம் இருந்தது அவருக்கு. அப்புறம் ஒருவேளை ஆண்டவர் என்ன மறந்துருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஓகே. அதுக்கு அடுத்த பிரச்சனை அவருக்கு என்னன்னா, அவருடைய இருதயத்துல வந்து அவருக்கு சஞ்சலம் நிறைய இருந்தது. அதுல ரெண்டாவது சத்துரு வந்து என்னை வந்து தன்னை எப்போ என் மேல உயர்த்துவான்னு தெரியாது அப்படிங்கிற இது இருந்தது. இது வந்து அவருடைய முக்கியமான பிரச்சனைகளா இருந்தது முதல் 2 வசனத்துல. அதுக்கு அடுத்து உதவிக்கான கூக்குரல். அவர் ஆண்டவருடைய உதவியை எப்படி அவர் பார்த்தாருன்னா, எனக்கு செவி கொடுத்தாலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவர் அதாவது அந்த ஆவிக்குரிய மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவர் அங்க நினைவு கூறார். அதனால ஆண்டவர் நிச்சயமா நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அடுத்து அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தலும். அதாவது சத்துரு ஒருபோதும் நம்மளை பார்த்து களி கூறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்தது. ஆனால் நிச்சயமா ஆண்டவர் இந்த இதுல இருந்து எனக்கு உதவிக்கான கண்டிப்பா அந்த உதவி செய்வார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல அவர் எப்படி நம்பிக்கையா இருந்தாருன்னா, நான் உங்களுடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருந்தேன். அதாவது ஆண்டவருடைய கிருபை இருந்தா நிச்சயமா ஆண்டவர் ஏதாவது வச்சுக்கு ரட்சிப்பாரு என்னை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அடுத்தது இங்க துதி. அது வந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அதாவது இது எல்லாவற்றிலிருந்து மேல அந்த முதல்ல 5 வசனத்தினுடைய மொத்த வெளிப்பாடு தான் இந்த 6வது வசனங்கய்யா. ஏன்னா இவ்வளவு காரியத்துல இருந்து ஆண்டவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்யறாரு, எனக்கு செய்தாரு, அதனால நான் ஆண்டவரை துதித்து பாடுவேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓகே, தேங்க்யூ. இதுல வந்து இப்ப நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, இது தொடங்குவது எங்க தொடங்குறது? ஒரு பிரச்சனையை பற்றி கூறி புலம்புவதில் தொடங்கி அந்த 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 புலம்புதல் வந்து அந்த பிரச்சனையை பற்றி கூறும்போது இதுதான் நமக்கு இது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த சங்கீதத்துக்கு நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க எது வந்து என்ன சொல்றது பிரச்சனைகளை கூறுதல், எது வந்து உதவிக்கான குரல், எது தேவன் மீதான நம்பிக்கை, எது துதி மற்றும் நிச்சயத்துவம், அது வந்து நம்ம பண்ணிட்டோம். இதன் மூலியமாக இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இதுல இருந்து நம்ம எப்படி என்ன கத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நம்ம இத வந்து ஒரு லெசனா நம்ம எடுத்துக்கலாம்? யாராவது ஹலோ, யாருமே இல்லைங்களா? சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவன் மேல மூலம் விசுவாசம் வைக்கணும். அவர் செய்வாருன்றத முதல்ல மனுஷர்கிட்ட போய் நம்ம முறையிடாம தேவன்கிட்ட முறையிடும் போது நிச்சயம் அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு, செய்வாருன்னும் போது நம்ம அதை கடைசியா கண்டிப்பா நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்துற அளவுக்கு நமக்கு கொடுப்பாருன்ற ஒரு நிச்சயத்தோட சொல்லப்படுற சங்கீதமா இருக்கு. முதலாவது என்னன்னா, நம்ம வந்து
இப்போ உண்மையான விசுவாசம் என்ன, பிரச்சனை வந்தாலும் ஆண்டர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சில பேர் நான்லாம் எனக்காக இருக்கவே மாட்டேன், நான்லாம் எனக்காகலாம் இருக்கவே மாட்டேன், நான்லாம் வந்து மட்டும்தான் அப்படின்னு. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய சொந்த வாழ்க்கை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒதுக்கி அதை பற்றி நம்ம வந்து அதை பத்தி ஜீரோ இமோஷன், அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம அதை வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறது தான் வந்து ஒரு பயங்கரமான விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதான் இந்த சங்கீதம் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இது என்னன்னா, இது வந்து இந்த நம்முடைய வாழ்க்கையில, அதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துயரங்களும் துன்பங்களும் அதோட சேர்த்து எப்படி நம்ம தேவனோட உள்ள உறவையும் நேர்மையாக வெளிப்படுத்துறது தான் வந்து. அதனாலதான் இதை வந்து சங்கீத புத்தகத்தை வந்து நம்ம வந்து ஆத்மாவின் கண்ணாடின்னு சொல்றோம். இல்லாட்டி வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல, ஒரு சைட்ல ஆத்மாவின் திசை காட்டினா என்ன, நம்ம வந்து நீங்க அடுத்து நான் என்ன பண்ணணும், எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு திசையை காட்டுறது திசை காட்டி இல்லையா? அதே மாதிரி கண்ணாடிங்கிறது என்ன, கண்ணாடி வந்து நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கா, நம்முடைய பிம்பம் சரியா இருக்கா, நம்மை நாமே சரி பார்த்து கொள்வதற்கு வந்து இந்த கண்ணாடி பயன்படும். அதான் சொல்றேன். இந்த சங்கீதம் என்னன்னா, நம்மை நாமே வந்து சரி பார்க்கவும் முடியும், அதுக்கு நமக்கு அடுத்து வழிகாட்டுதலும் செய்யும். இதுல நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னா, இந்த சங்கீதம் தெளிவா காட்டுது, மனித வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், பல துயரங்கள் இருக்கும். எவ்வளவு பெரிய விசுவாச வீரனா இருந்தாலும் சரி, வீராங்கனையா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல வந்து புலம்புவார்கள், கர்த்தரிடத்துல மன்றாடுவார்கள், கர்த்தரிடத்துல உதவிக்கு அவங்க நிற்பாங்க. இதெல்லாம் தான் இருக்கு. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இதை பத்தி நம்ம வந்து அந்த வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், அதனால எந்த இமோஷனும் யாரும் ஆகக்கூடாது. எல்லாருமே அப்படி நம்ம ஒரு கல்லான இதயத்தை வச்சுக்கணும், நம்ம எந்த இமோஷனும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விசுவாசம் நினைக்கிறது ஒரு தவறான ஒரு சிந்தனை. சரிங்களா? என்னன்னா, அதான் சங்கீதம் என்ன பண்ணுன்னா, இந்த மனிதனுடைய துயரங்கள் எல்லா துன்பங்களும் அந்த நேரத்தில் அவன் தெய்வனோடு எப்படி உறவாடினான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேர்மையாக சுட்டி காட்டும் ஒரு ஆத்மாவின் கண்ணாடி. இதுல வந்து இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த புலம்பலின் சங்கீதம் வந்து இன்னும் அது நமக்கு தெளிவாக காட்டுது. என்னன்னா, பிரச்சனைகளை கூடுது, கர்த்தரிடத்துல போய் எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரேன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. சில பேர் வந்து என்ன ஒண்ணும் அதெல்லாம் வந்து சொன்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு வேற எல்லாத்த ஊரையே சொல்லுவாங்க. ஆனா வந்து கர்த்தரை மறந்துடுவாங்க. ஆண்டவரிடத்தில், தேவனிடத்தில் தான் முதல் விஷயங்களை போய் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. மற்றவங்க சொன்னாங்க, என்னையா எப்ப பார்த்தாலும் நைன்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் புலம்பிட்டே இருக்காங்க, ஐயோ என்கிட்ட அவங்ககிட்ட பேசவே முடியாது, சும்மா புலம்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கே தோணும். சில பேர் நமக்கு பேச பிடிக்காது, ஏன்னா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நம்ம மனுஷனை போய் புலம்பவே கூடாது. நம்முடைய புலம்பல் எதா இருந்தாலும் ஆண்டவர்கள் தான் இருக்கு. நம்பர் 1. 2வது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட புலம்புன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண, உதவி எங்க கேட்கணும், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஆளுங்க என்ன பண்றான், நான் வந்து எனக்கு பெரிய விசுவாசம், நான் பெரிய விசுவாச வீராங்கனை நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து தம்முடைய பிரச்சனைகளை அறிக்கை சொல்லாம, ஆண்டவரிடத்துல வந்து உதவி கோராமல் தானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஒரு முட்டாள்தனம். 2வது வந்து மனிதனை நோக்கி, யார அந்த மனுஷன் உதவி செய்வானா, இந்த மனுஷனுக்கு உதவி செய்வானா அப்படின்னு சொல்லி மனிதனை நோக்கி போகிற அந்த முட்டாள்தனம். இந்த 2 விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா, முதலாவது நம்முடைய பிரச்சனையை ஆண்டவரிடத்துல தான் கூறணும். அடுத்து நம்ம உதவின்னு கேட்டா தேவனை நோக்கி தான் மன்றாட வேண்டும், தேவனை நோக்கி தான் உதவிக்கான கூக்குரல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, இது வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்து இந்த 2 விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, ஆண்டவரே உம்மிடத்தில் தான் நான் உதவி கேட்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அப்ப நமக்கு வந்து அடுத்த புரிதல் என்ன வரும்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய குணாசியங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கும்போது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மகத்துவமானவர் அப்படின்னு புரியும் போது அடுத்து எங்க வரும், தேவன் மீதான ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, இந்த புலம்பலின் சங்கீதம் துதிகளின் சங்கீதமா மாறிடுது. இதான் இருக்கிற விசேஷமான விஷயமே. புலம்பலின் சங்கீதம் எப்பவுமே புலம்பல்ல முடியாது. புலம்பலின் சங்கீதம் எப்பவும் புலம்பல்ல முடியாது. புலம்பலின் சங்கீதம் வந்து புலம்பி தேவனிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கூறி தேவனிடத்தில் மன்றாடும் போது
உடனடியாக அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர். இந்த இது பாத்தீங்களா, பேதுரு, ஆண்டவர் வந்து பேதுரை முதல் முறையாக சீஷராக அழைக்கிறார். அந்த அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? இல்லையா? வந்து எப்படி வந்து அந்த போய் அந்த படகுல போய் மீன் பிடிக்கிற அந்த கதை இல்லைங்களா? அப்போ முதலாவது ஆண்டு ஓகே, அந்த படகுல ஏறி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சரி பேதுரு அந்த கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் நீ அந்த வலையை போட அப்படிங்கும்போது, அடுத்து ஆண்டவரே முழு இரவும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல, சரி நீங்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் இதை செய்யறேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து பேதுருவோட முழு திங்கிங் என்ன? ஆல்ரெடி அவன் மைண்டுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு இந்த மீன் கிடைக்கலையே, என்ன பண்றது, காசுக்கு என்ன பண்றது, வீட்டுல எப்படி வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அப்படி இப்படின்னு பல திங்கிங் போய்கிட்டே இருக்கு. இப்ப எப்ப அடுத்து மீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்ப போக முடியும், எப்ப இங்க கோயில் காற்று வரும், எப்ப நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் புலம்பலும் அதுலயே இருக்கும்போது, கடைசியில வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஓகே ஆண்டவரே நான் செய்யும் போது அடுத்து மீன் வந்து கிடைச்சது. எவ்வளவு? ஒரு கூட நிறைய கிடைச்சதா? இல்ல, படகு முழுவதும் கிடைச்சது. வெறும் படகு முழுவதும், ஒரு படகு முழுவதுமா, 2 படகு முழுவதும் கிடைச்சது. நண்பர்களுக்கு சைகை காட்டி அந்த 2 படகும் மூழ்கிற அளவுக்கு, விட்டா மூழ்கிரும் அந்த அளவுக்கு வந்து மீனுக்குள்ள கிடைச்சது. அந்த மீன் கிடைச்சதுக்கு அப்புறம் பேர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் பாவியான மனுஷனை வெளிக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன். அதுக்கப்புறம் வந்து சீசர் ஆயிட்டார். அது கேள்வி, அந்த மீனுக்கெல்லாம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மீன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் என்ன சொல்றதுன்னா, they brought the boat to the shore and left it immediately. அதாவது அந்த படகுகளை வந்து 2 படகுல மீன் நிறைந்திருக்கிற இந்த 2 படகுகளை வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி கூடி பார்க்கல, அப்படியே இயேசு கிறிஸ்து போயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குதுன்னா, பேதுருவுடைய அந்த ஃபோக்கஸ் இஸ் சேஞ்ச்ட். அதாவது பேதுருவுடைய கவனம் எங்க இருக்குன்னு பாருங்க. பேதுருவுடைய கவனம் அது வரைக்கும் அந்த மீன்களை பிடிக்கிற வரைக்கும் கவனம் எங்க இருக்குதுன்னா, ஐயோ மீன் கிடைச்சிருமா அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கும். ஆனா மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அது யார் செய்த? ஆண்டவர் அப்படின்னு உடனே வந்து அவனுடைய கவனம் ஆண்டவர் மேல் போக ஆரம்பிச்சு. ஆண்டவர் மேல் போனதுக்கு அப்புறம் தன்னை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டே நான் பாவின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கவனம் ஒரு தடவை விஷயங்கள் அந்த கவனம் வந்து ஆண்டவர் மேல போகும்போது, இந்த மீன் பிரச்சனை, அதை பற்றின சிந்தனைகள், அதை சுற்றியதான வாழ்க்கை, அதை பற்றி சுற்றியதான கவலைகள் எல்லாமே அப்படியே அங்கே விட்டு போயாச்சு. அதான் வந்து அந்த ஷிஃப்ட் இந்த பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் வந்து அப்படியே மாறிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது புலம்பலின் சங்கீதம் தான். பிரச்சனையை பத்தி கூறுகிறார்கள், கரெக்ட். உதவிக்கான ஆண்டவரே. அதுக்கப்புறம் வந்து பாருங்கன்னா, எப்போ தேவன் மீதான ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல, உடனே வந்து தேவன் ஆண்டோடத்து கூப்பிடுறதுக்கு அப்புறம், ஆண்டோடத்து உதவி கேட்டதுக்கு அப்புறம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம், ஓ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அப்ப என்னன்னா ஆண்டவர் மீதான நம்பிக்கை வருது. அந்த ஆண்டவர் மீதான ஒரு நம்பிக்கை விசுவாசம் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த புலம்பல் சங்கீதம் ஒரு துதி சங்கீதமா மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, துதி மற்றும் இந்த நிச்சயத்துவம். கடைசியில் என்ன பார்க்குறோம்? என்ன நம்ம இதுல வந்து கடைசியா நம்ம என்ன பார்க்குறோம்? சங்கீதம் 13. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். 5வது நம்ம நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். அதுக்கப்புறம் அப்படி பண்ணா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், புலம்பலிலிருந்து துதிப்பாடல் வரை அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துலதான். அதான் புலம்பல் சங்கீதமாவே முடியாது. அது எப்படி முடியும்? துதிப்பாடலாகத்தான் வந்து அந்த சங்கீதம் முடியும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாங்களா? இந்த சங்கீதம் எப்படி ஒரு துதி பாடலாம் முடியும்? இன்னொரு சங்கீதம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22லயும் அதே விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அது கொஞ்சம் பெரிய சங்கீதம், இல்லாட்டி சங்கீதம் 42 பார்ப்போம். சங்கீதம் 42 தொடங்கினது. இந்த சங்கீதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம் நினைக்கிறேன். சங்கீதம் 42
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன்னை நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள உருகுகிறது. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவனால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். துதிப்பேன். எதுல ஆரம்பிச்சு எதுல முடியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த புலம்பல் சங்கீதங்கள் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா, தொடங்குவது எப்படி? ஒரு தன்னுடைய புலம்பலோடு தன்னுடைய பிரச்சனைகளை முறையிட்டு அவங்க அந்த தொடக்கம் இருக்குது இல்லைங்களா? பிரச்சனைகளை கூறி ஆண்ட சூழ்நிலைகளை அது அப்படியே எனக்குள்ள இதுதான் ஆண்டவர் நடக்குது, நேர்முறையாக விவரித்தல். இதான் என்னை பத்தி இப்படி பேசுறாங்க, ஐயோ என்னை இவ்வளோ கிண்டல் பண்றாங்க, என்னை இவ்வளோ என்னை நிந்திக்கிறார்கள், எனக்கு விரோதமா இவ்வளோ செய்யறாங்க. எல்லாமே தாவீது இந்த இடத்துல சங்கீதக்காரனுக்கு விரோதமாக என்ன நடக்குது அப்படியே சொல்லிடுறது. எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதுல எந்த ஒரு மலப்பலோ எந்த ஒரு பாலிஷ் லாங்குவேஜோ எதுவுமே கிடையாது, நேரடியா சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதனால அதை தன்னுடைய பிரச்சனை, வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் கர்த்தரை நேராக நோக்கி இது கர்த்தருக்கு பிரச்சனைகளை கூடுதல், அதுக்கப்புறம் உதவி கேட்குதல், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தேவன் மீத நம்பிக்கை, அங்கிருந்து ஒரு துதிப்பாடெல்லாம் இது மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி புலம்பல் சங்கீதங்களையும் நம்ம படிக்கிறது. இப்போ நம்ம உதாரணமாக பார்த்த இந்த சங்கீதம் 42, சங்கீதம் 13, சங்கீதம் 22, இது போன்ற புலம்பல் சங்கீதங்களை நீங்க எடுத்து இதுலயும் நீங்கள் தியானம் செய்து இதையும் பிறரோடு நீங்க தியானத்தை நீங்க பகிரலாம். சரிங்களா? அடுத்து மூன்றாவது ஒரு இது உள்ளமைப்பு, இது 6வது உள்ளமைப்புல ஸ்தோத்திர சங்கீதங்கள். இதனுடைய போக்கஸ் என்ன, கவனம் என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் செய்த செயல், தேவன் என்ன செய்தார். இதுல இப்படிப்பட்ட சங்கீதங்களை எதிலிருந்து பிறக்கிறது, எதிலிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து, ஒரு துயரத்திலிருந்து ஆண்டவரை விடுதலை கொடுக்கும் போது இப்படிப்பட்ட சங்கீதங்கள் வருகிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படி மையக்கருத்து என்ன? ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக நன்றி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சங்கீதத்தினுடைய இந்த மைய கருத்தாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா? சங்கீதம் 30. சங்கீதம் 30 வாசிக்க ஆரம்பிக்கலாம். 12 வசனங்கள் தான் இருக்கு, குயிக்கா வாசிச்சிடலாம். எல்லாத்துல வாசிங்க. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை வாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்த நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, என் தயவினால் நீர் என் பாவத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவானேன். நான் புதியில் இருந்து என் இரத்தத்தால் என்னை லாபம் உண்டு, என்ன லாபம் உண்டு? தேடினை பிடித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆழ்ந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ண முடியாது. நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியெல்லாம் கட்டினால் என்னை விடை கட்டினேன். என் தேவனாகி கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இது வந்து ஒரு அருமையான சங்கீதம். நீங்க என்னைக்காவது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா, ஜெபம் அதை நீங்க வாழ்க்கையில அதை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு துக்கமான துயரமான சூழ்நிலை இருக்கிற போது நீங்க பண்ணின அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சங்கீதம் 30 எடுத்து வாசிங்க. இதுல இருந்து நீங்க ஆண்டவருக்கு செய்யுங்க. இதுல இருந்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இருப்பாங்க, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினா நான் உண்மை போற்றுவேன். அதாவது என்ன சொல்றேன்னா, இது ஆல்ரெடியே டெஸ்டிமனி, ஏற்கனவே இது ஒரு சாட்சி. ஆண்டவரே, நீர் என்னை தூக்கிட்டீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுறேன். இப்ப இந்த சங்கீதம் முழுவதும் படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. இதுல இன்னும் கடைசி 2 வசனங்கள் இன்னும் ஒரு தெளிவா அருமையா இருக்கு. என்னன்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நான் புலம்பன உங்ககிட்ட, நீங்க என்ன பண்ணீங்க? அதை நீங்க ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நாம ஆண்டவர் நான் எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஏதாவது ஆண்டவர் முன்னாடியே ரொம்ப என்ன சொல்றது, தன்னுடைய அந்த ஈகோ விட்டு கொடுக்க முடியும். ஆனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் முறையிடுவது சரியே. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். அப்போ என்ன பண்ணியிருக்காரு? இவர் புலம்பியிருக்காரு ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னை காப்பாத்து. இதுல முள்ள எழுதிருக்கு இல்லையா, நான் அவர் எப்படி ஆண்டவரிடத்துல புலம்பி, எப்படி ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்படிதான் உம்மிடத்துல என்ன கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரம், கர்த்தாவே நீ எனக்கு சகாயராயிரம் என்று சொல்லி நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன். இப்படியெல்லாம் கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். இதெல்லாம் நான் செஞ்சங்காட்டிக்கு என்ன ஆகுதுன்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு, ரட்டு உடுத்திருக்குன்னா துக்கமா இருக்கிறது தான் அந்த ரட்டு உடுத்திருக்கு. கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ கடைசியா வசனம் முடியுது. எப்படி முடியுதுன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஒரு நிமிடம், என்ன சங்கத்திலேயே திடீர்னு வீடியோ வரலாம், அது இதுல எவ்வளவு அருமையா ஒரு புலம்பல் ஆண்டோடத்துல இந்த புலம்பலை கொடுக்கும் போது, அந்த புலம்பலை ஆண்டோடத்துல போய் வைக்கும் போது, ஆண்டோடத்துல நம்முடைய குறைகளை அவர் நமக்கான பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல கூறும் பொழுது, அதற்கப்புறம் ஆண்டவரை நோக்கி உதவிக்கு கேட்கும் போது, அதுக்கப்புறம் ஆண்டவரை நம்ம மீது நம்பிக்கையை வைத்து, அதுக்கப்புறம் ஆண்டவரை துதிப்பாடுகிற அந்த சூழ்நிலை, அதுதான் அந்த புலம்பல் சங்கீதம். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை விடுதலை செய்தது பிறகு ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தி துதி பாடுகிற இந்த பாடல் தான் ஸ்தோத்திர பாடல். இது ஒரு அருமையான ஒரு சங்கீதமா இருக்குது. சங்கீதம் 30. இது நீங்க நல்லா படிங்க. அதுக்கப்புறம் இது அடுத்த இன்னொரு விதத்துல ஆண்டவர்
என்ன சொல்றது, அந்த தப்புவித்தபடியால் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து துதி பாடுற இன்னொரு பாட்டு என்னன்னா சங்கீதம் 34. இன்னொன்னு பார்ப்போம், சங்கீதம் 40. சங்கீதம் 40 அதுலயும் பார்த்தா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40 வாசிக்கிறேன். என்ன எழுதியிருக்கு? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அந்த சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா நாம் நல்லா பார்க்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அதாவது ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இதுல வந்து பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரியான ஒரு ஸ்தோத்திர பாடல்கள் தான். சங்கீதம் 40. இந்த மாதிரி இந்த சங்கீதத்தினுடைய வகைகளை வந்து ஒவ்வொன்றா தெரிந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 சங்கீதம் வந்து அப்படியே ரொம்ப குயிக்கா நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னா, இப்படி இந்த 150 சங்கீத பாடல்களையும் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தியானம் பண்ணோம்னா அது வந்து ஒரு அருமையான ஒரு 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 அனுபவமா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதாயம் உள்ளதா நமக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த சங்கீதங்களை வந்து இப்படி ஒவ்வொன்றா எடுத்து அந்த சங்கீதங்களை தியானிக்கும் போது நிச்சயமாக வந்து இந்த சங்கீதம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு திசை காட்டியாக வந்து என்ன பண்ணுது, செயல்படுகிறது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வந்து துதி, சப்போஸ் ஒரு புலம்பல் நம்ம வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கு, அப்ப தேவன் நோக்கி கூப்பிடுறோம். அப்படியே என்னாக தேவன் நோக்கி கூப்பிடும் போதே ஆண்டவர் என்ன பண்றோம், ஆண்டவர் துதி செய்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடர்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சூழ்நிலையில வந்து தேவன் என்ன பண்றாரு, தலையிடுகிறார். தேவன் தலையிட்டு நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ வந்து ஸ்தோத்திர பாடல், ஓகே, தேவன் அளித்த விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்தும் போது என்னாகும், இன்னொன்னுடைய விசுவாசம் வளர்கிறது. அப்புறம் தேவனை துதிக்கிறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடர்கிறது. சில சமயத்தில் திரும்பவும் நெருக்கடிகள் குழம்புகள் வரலாம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஆண்டவர் வந்து அதுக்காக நமக்கு தேவன் தலையிட்ட நமக்கான அந்த விடுதலை கொடுக்கும் போது ஆண்டவர் திரும்பி நன்றி செலுத்தும். இந்த சுழற்சி ஆராதனை என்ன சொல்றது, ஆராதனை சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. எப்படின்னா, மாறாக தேவனை சார்ந்தது. நம்மளை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நம்மளை வழிநடத்தி நம்முடைய விசுவாசத்தை வந்து பெருகுவதற்காக ஆண்டவர் வந்து நமக்கு பல விஷயங்களே செய்கிறார். சரிங்களா? நமக்கு சமயம் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் குயிக்கா போயிடலாம். அடுத்து இதுல வந்து ஞான சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து 2 வழிகள் இருக்கு. என்ன, நீதிமான்களின் வழின்னு ஒண்ணு இருக்கு, துன்மார்க்கரின் வழின்னு ஒண்ணு இருக்கு. என்ன, தேவ பயம் மற்றும் நீதியை பின்பற்றினா அதுதான் வந்து நீதிமான்களின் வழி. ஆனால் தேவனை நிராகரித்தல் வந்து துன்மார்க்கரின் வழி. இப்போ இப்போ தேவ பயம் மற்றும் நீதியை பின்பற்றும் போது அவருக்கு என்ன, நித்திய ஆசீர்வாதம். அதுதான் அதனுடைய விளைவு, முடிவு. சரிங்களா? ஆனா வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த தேவனை நிராகரிக்கும் போது அழிவும் நியாயத்திற்கும் தான் வருகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ இது வந்து உலகத்தின் அளவுகோலால் நம்முடைய வாழ்க்கை நம்ம அளக்கக்கூடாது. தேவனுக்கு உண்மையா இருப்பதே மெய்யான வெற்றி. சில சமயத்தை பார்ப்போம்னு நமக்குள்ள இந்த சிந்தனை வரும், நம்ம வந்து என்னதான் விசுவாசியா இருந்து என்ன நமக்கு வந்து போதுமான காசு வருது இல்லையே. சில சமயம் வச்சுக்கோம், ஐயோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியங்கிற பேர்ல இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, இவ்வளவு காசை கொள்ளடிக்கிறாங்க, மக்களை ஏமாற்றுறாங்க, அவங்ககிட்ட கார் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில சமயங்கள நமக்கே வந்து ஒரு 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 சிந்தனை வரலாம். ஏன் ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சில சமயங்கள் நமக்கு அந்த சிந்தனைகள் நமக்கு வரலாம். ஆனா என்னன்னா, அதெல்லாம் உலகத்தின் அளவுகோல். அவன்கிட்ட கார் இருக்கு, அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவங்ககிட்ட வீடு இருக்கு, அவங்ககிட்ட அது இருக்கு, அவங்ககிட்ட இது இருக்கு, அதனால் அவன் வந்து இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படிங்கிறது. அது என்னன்னா, அது உலகத்தின் அளவுகோல். ஆனால் தேவனுக்கு உண்மையா இருப்பதே வந்து மெய்யான வெற்றி. இதுதான் வந்து ஞான சங்கீதங்கள்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய 2 வழி, நீதிமான்மை வழி, துன்மார்க்கரின் வழி.
நீதிமான்கள் வழி என்ன? தேவ பயம் மற்றும் நீதியை பின்பற்றுவதால் நீதிமான்கள் வழி, அதுதான் நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆசீர்வாதம் இந்த பூமியில மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்லை, நித்திய ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா துன்மார்க்கின் வழி என்ன? தேவனை நிராகரிப்பது, ஆக்ட் ஆஃப் ரிபெலியன் அகைன்ஸ்ட் காட். அப்போ அழிவும் நியாயத்திற்கும் வந்து உறுதியா நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஞான சங்கீதம் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எப்பவுமே உலகத்தின் அளவுகோலை வைத்து ஆசீர்வாதத்தையோ அல்லது ஒரு நல்ல இந்த வெற்றியையோ என்ன பண்ண முடியாது, நம்ம அளக்கவே கூடாது. ஒரு வேலை உங்க மைண்ட்ல என்ன, இவங்களுக்கு பரவாயில்லையே, அவங்க அவ்வளவு பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு அவ்வளவு காசு வருது, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அது அது என்னன்னா அந்த உலகத்தின் அளவுகோல். அந்த உலகத்தின் அளவுகோலால் வந்து என்ன பண்ண நம்ம அளக்கவே கூடாது. உண்மையான வெற்றி என்ன? உண்மையான நித்திய ஆசீர்வாதங்கிறது என்ன? தேவனுக்கு உண்மையா இருப்பதே மெய்யான வெற்றி. அப்புறம் மெய்யான அதான் இந்த ஞான சங்கீதம் என்ன? ஒரு தனிப்பட்ட நீதி மற்றும் கீழ்ப்படுதல், அதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ நம்மை நாமே தேவனுடைய சத்தியத்திற்கு அர்ப்பணிப்பது தான் இந்த ஞான சங்கீதங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. தீமைங்கிற விஷயம் உண்மையா இருக்குது. தேவன் ஒரு நாள் முழுமையான நீதியை நிலைநாட்டுவார், அதுக்கு சந்தேகமே இல்லை. அதனால நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மை நாமே தேவனுடைய சத்தியத்திற்கு அர்ப்பணித்து வாழ்வதே வந்து ஒரு உண்மையான ஒரு ஞான சங்கீதம் அப்படிங்கிற ஞானம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்டமைப்பு பார்த்தோன்னா இந்த தீர்க்க தரிசன சங்கீதங்கள், அதுல என்ன பண்ணா ராஜரிக சங்கீதங்கள், மேசியாவுக்கு கொடுத்ததான சங்கீதங்கள். அதுல வந்து மேசியா கொடுத்ததுன்னா வருங்காலத்து மேசியா இயேசு கிறிஸ்துவ பற்றிதான இது, அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசன ரீதியில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து அடுத்து பார்த்தோன்னா இந்த உதாரணமாக மேசியாவை சங்கீதம், அது என்ன மேசியாவை இயேசு கிறிஸ்துவில் எப்படி இந்த சங்கீதம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். புதிய ஏற்பாடு வந்து இந்த சங்கீதங்களை இயேசுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்பதற்கு ஆதாரமாக பயன்படுத்தப்படுது. உதாரணமாக என்னென்ன சங்கீதம் பார்க்கலாங்களா? சங்கீதம் 2, சங்கீதம் 22, சங்கீதம் 118, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேசியாவை குறித்தான சங்கீதங்கள். சரிங்களா? அடுத்து வந்து ஆரோக்கிய பாட்டுகளின் பயணம். அது என்னன்னா, இந்த ஆரோக்கிய சங்கீதங்கள் என்னன்னா குறிப்பாக சங்கீதம் 20-134 அந்த சங்கீதங்கள் என்னன்னா, எருசலேமுக்கு செல்லும் யாத்திரிகர்கள் பாடிய ஆயத்த பாடல்கள். அதாவது அவங்க எருசலேமுக்கு ஆராதனை தேவனை ஆராதிப்பதற்காக அவங்க அங்க போறதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க போகும்போது தன்னைத்தானே வந்து இந்த சங்கீதங்கள் மூலமாக ஆயத்தப்படுத்திக்குவாங்க. சரிங்களா? ஆராதனைக்கு ஆயத்தமும் எதிர்பார்ப்பும் விசுவாசிகளின் ஐக்கியமும் என்ன பண்றது அவசியம். இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஆரோக்கிய பாடல்கள் இருக்குங்கன்னா இது வந்து தனிப்பட்ட முடியாது அவங்க பாட மாட்டாங்க, ஒரு குழுவா சேர்ந்துதான் பாடுவாங்க. அப்ப என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்க வந்து எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம் போகும்போது என்ன பண்றாங்க? ஒரு குழுவா போறாங்க. அதுல முக்கியமா என்ன பண்றாங்க? ஆராதனை என்ன விஷயம் தெரியும். இது சில சமயம் வந்து நான் வந்து சண்டை வீட்லயே உட்காந்து நான் தனியாவே ஆராதிச்சு நான் தனியாவே பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு யாருடைய எதுவும் தேவையில்லை அப்படின்னு சில சமயம். ஆனா வந்து பைபிள்ல பல இடத்துல இந்த சபை கூடுகையை நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஆராதனை வந்து எருசலேம் போனதுக்கு அப்புறம் வந்து அங்க எருசலேம்ல ஆராதனை பண்ணுவாங்க. ஆனா இங்கிருந்து போகும்போதே வந்து அந்த அந்த இந்த சங்கீத பாடல்களை பாடி ஏன் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க எருசலேமின் ஆலயத்துல போய் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு முன்பாக இந்த வழியிலே அவருக்கு என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவே வழியிலே என்ன பண்றாங்க? அவங்க ஆயத்தப்படுகிறார்கள் இந்த பாட்டுகளின் மூலமாக. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவர் இந்த வழியிலே வந்து ஆயத்தமும் படுகிறார்கள். ஆண்டவரை துதிப்பதற்கு ஆராதனைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதுக்கப்புறம் விசுவாசிகளின் ஐக்கியமும் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஐக்கியத்தோட சேர்ந்து எல்லாரும் ஒரே கோலை நோக்கி போறாங்க. எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக வந்து பிரயாணப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரயாணம் என்னன்னா, அவருடைய நோக்கம் என்ன? சென்று அவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிச்சுதான் அவர்களுடைய அந்த நோக்கமா இருக்கிறது. அப்ப என்னன்னா, தேவனை ஆராதிக்க ஆயத்தமும் அவசியம், எதிர்பார்ப்பும் அவசியம், விசுவாசிகளின் ஐக்கியமும் அவசியம்.
அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்படி இந்த இந்த யாத்திரையில் வந்து இந்த ஆரோப்பண இந்த பாடல்கள் என்ன இருக்குன்னா, சில சில சங்கீத பாடல்கள் எப்படி இருக்குன்னா தேவனுடைய பாதுகாப்பை குறித்ததான பாடல். இந்த ஒரு முக்கியமான சங்கீதம் நமக்கு எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சங்கீதம்னா சங்கீதம் 121 இல்லைங்களா? சங்கீதம் 120 எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறது. இதெல்லாம் பாரும்போது பாருங்க, இந்த யாத்திரை பண்ணும்போது எருசலேம் யாத்திரை, அந்த சமயத்துல பல பிரச்சனைகள் யாத்திரைகள் இருக்கலாம், திருடர்களோட பிரச்சனைகள் இருக்கலாம், பல என்ன சொல்றது விலங்குகள் வந்து தாக்கலாம், பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க என்னன்னா அந்த இந்த ஒரு தேவனுடைய பாதுகாப்பை கொடுத்த நம்ம பாடல, வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். நாம் பயப்பட வேண்டாம், தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அப்படின்னா நீ வழியில் நீ நடந்து போயிட்டு இருப்ப, ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி உன்னை காக்கிற அந்த கர்த்தர் உறங்கி போக மாட்டாரு. எல்லா நேரத்துல வந்து என்ன பண்ணுவாரு? உன் காலை தள்ளாட விட்டார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இது வந்து அவர்களுடைய இந்த யாத்திரையிலோட ஆரம்ப பாடல். என்னது? தேவனுடைய பாதுகாப்பை குறித்ததான பாடல். ரெண்டாவது என்ன? தேவனை ஆராதிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த மகிழ்ச்சி, தேவனை ஆராதிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கும் மகிழ்ச்சி. அது என்ன தெரியுங்களா? சங்கீதம் 122 அடுத்த சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த வசனத்தை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஓகே, நம்ம சர்ச்சுக்கு போறோம், அதனால இந்த வசனம் நல்லா இருக்கும், கரெக்ட் தான், சரியான கான்டெக்ட். ஆனா வந்து இங்க பார்க்கும்போது இவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த ஆலயத்துக்கு பாக்குறது, இங்க எருசலேம் ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ண, ஆராய்ச்சிக்கு போகலாம், நம்ம இந்த யாத்திரை பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆரம்பத்துல ஆண்டவரே நீர் என் பாதுகாவலன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து சங்கீதம் 121 பாடுறாங்க. அடுத்து 122 ஆண்டவரை ஆராதிக்கும் போது இருக்கும் இந்த மகிழ்ச்சியை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நெருக்கலாயிற்று. எருசலேம் நோக்கி நம்ம போறோம். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அப்போ அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அதாவது அங்க ஆண்டவரை ஆராதிக்க போறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்காக போறேன் அப்படிங்கும்போது அங்க இருக்கிற அந்த ஆராதனையின் மகிழ்ச்சி நம்ம அங்க பார்க்கறோம். அடுத்து இது மட்டும் இல்ல, மக்களின் ஐக்கியம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது ஆயத்தம் இருக்கிறது, அது கர்த்தரை என்னை பாதுகாக்கிறார். எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆண்டரை போய் ஆராதிக்க போறேன், அதுல உள்ள மகிழ்ச்சி. எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த மகிழ்ச்சியின் எதிர்பார்ப்பு. அடுத்து விசுவாசிகளின் ஐக்கியம், அதுவும் சொன்னாங்கன்னா அப்ப சங்கீதம் 133 பாத்தீங்கன்னா அந்த விசுவாசிகளின் ஐக்கியம் என்ன, அது ரொம்ப சின்ன. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அவங்க என்ன பண்றாங்க? யாத்திரை வந்து ஒரே அரை மணி நேரம் டிராவல் பண்ணி போறது இல்லை, அவங்க பல தூரத்துல இருந்து நடந்துதான் போகணும். அப்ப வந்து அவங்க தங்கி இருந்து கூடாரமிட்டு தங்கி தான் அவங்க போவாங்க இல்லையா? அப்ப என்ன எழுதிருக்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியினை வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும்
எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் இருக்கிறார். இதுல பார்த்தோம்னா கர்த்தருடைய அந்த அந்த ஜனங்களோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது, அந்த ஃபெலோஷிப்ல இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆரோக்கிய பாடல்கள் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆராதனையில் கிடைக்க போகும் அந்த மகிழ்ச்சியின் எதிர்பார்ப்பு, அப்புறம் இந்த மக்களுடனான இந்த ஐக்கியம், இது இந்த யாத்திரையில வந்து நமக்கு வந்து கிடைக்க நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து ஒரு ஆரோக்கியமான சபையை அல்லது ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரே ஒரு கருப்பொருள் மட்டும் கலசது, அதாவது வெறும் நான் துதி மட்டும்தான், நான் வந்து புலம்பல் மட்டும்தான், ஞானம் மட்டும், அது மட்டும் அது இல்லாம என்ன பண்ணா வேதாகம ஆராதனை முழு அளவையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். மகிழ்ச்சியின் காலங்கள்ல என்ன பண்ணணும், துதி பாடல்கள் மற்றும் சோத்திர சங்கீதங்கள் பாடலாம். பாடல் நேரங்களில் வந்து நேர்மையான ஜபத்திற்கு புலம்பல் சங்கீதங்களை பண்ணலாம். அன்றாட வாழ்வுக்கு வழிகாட்டுதலுக்கு ஞான சங்கீதங்கள் பண்ணலாம். அப்படி இந்த சங்கீதங்கள் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு முழுமையான ஆத்மாவின் திசை காட்டியாக இந்த சங்கீதங்கள் விளங்குது. அப்படி இந்த சங்கீதங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அல்லது இந்த மாதிரி ஒரு சபைகள் ஒரு ஐக்கிய வாழ்க்கைக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப உதவி செய்கிறதா இருக்குது. சரிங்களா? அதனால இந்த சங்கீதங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுத்து இதனுடைய அந்த அந்த வகைகளை புரிந்து கொண்டு எந்த சமயத்தில் யார் எப்போ எதுக்காக எப்படி பாடுறாங்க, என்ன சூழ்நிலை, இதுல என்ன சொல்ல வராங்க, அதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்வது ரொம்பவே முக்கியம். அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா வரலாம், எல்லா சூழ்நிலைக்கும் சங்கீதங்கள். அதை பார்த்து அந்த சூழ்நிலை சங்கீதக்காரன் அந்த சூழ்நிலை என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. அந்த புலம்பல், ஒரு துக்கம் வரும்போது புலம்பும்போது எப்படி புலம்பிருக்காங்கன்னு பாருங்க. ஆரம்பத்தில் புலம்புனாங்க, மன்றாடினார்கள், உதவி கேட்டு கூக்குரலிட்டார்கள். அதுக்கப்புறம் கர்த்தரை நம்பிக்கை விட்டார்கள். அதுக்கப்புறம் கர்த்தரை தூக்கிட்டார்கள். அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கான ஒரு சரியான ஒரு திசை காட்டியாகும், வழிகாட்டியாகும். அதனால இந்த சங்கீத புத்தகங்களை, தியானங்களை விட்டுவிடாதீர்கள். சும்மா படிச்சுட்டு ஓகே நாங்க வந்து சங்கீதம் சர்ச்சை ஓப்பன் பண்ணி முதல் வசனத்தை நாங்க வாசிக்கிறேன், ரெண்டாவது வசனம் நீங்களாம் சேர்ந்து வாசிங்க, கடைசி வசனத்தை எல்லாரும் ஒருமிச்சு வாசிப்போம், அதோட மட்டும் நிறுத்திடாம அந்த சங்கீதங்களை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து நல்லா தியானிக்கவும் அதுல இருந்து நம்முடைய ஆழ்கிற வாழ்க்கைக்கு பல காரியங்களை கற்றுக்கொள்வது முக்கியமானதா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். உங்க கிளாஸ் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நான் குறிப்பிட்ட இந்த சில சங்கீதங்களுடைய எண்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதை நீங்க வந்து சமயம் எடுத்து அதை வாசித்து பாருங்கள். அதை குறித்து நீங்களும் இன்னும் தியானம் பண்ணணும், நீங்க முயற்சி பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாயமான காரியமாக கண்டிப்பாக. ஓகே, நான் பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ சார். ஏற்கனவே வந்து நம்ம சார் சொன்னவனமாக நாளைக்கு வந்து வகுப்பு இருக்காது. ஏன்னா சாருக்கு வந்து ப்ரெசஸ் மீட்டிங் இருக்கு. சார் வந்து அவைலபிள் இல்லை. ஆகையினால நாளைக்கு வகுப்பு இருக்காது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வழக்கம் போல வகுப்பு நடைபெறும். சரிங்களா? ஓகே, இந்த இன்னைக்கு எடுத்த நோட்ஸை மாத்திரம் என்ன செய்யலாம், நீங்கள் நாளைக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, அனுப்பி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீக் உண்டான நோட்ஸை வந்து நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன செய்யலாம், அனுப்பலாம். சரிங்களா? இந்த ஒரு வகுப்புக்குள்ளான நோட்ஸை வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு கூட என்ன செய்யலாம், நீங்கள் வந்து அனுப்பி வச்சிடலாம். ஓகே, சிஸ்டர் மார்டினா, நீங்கள் ஜோம் போட்டீங்களா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த நாளில கூட கர்த்தாவே இந்த சமூகத்துல உருவித்து ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை ஆண்டவரே அப்பா சங்கீத பாடங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகா பிரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நடத்தின தாசரையும் கர்த்தர் மறைத்து வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி. அநேக வேத தரிசனங்களை நம்முடைய வார்த்தையினால தாவீதை தேற்றிருந்தது போல அப்ப நாங்கள் தேற்றப்பட முடியாகவும் எங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவரை நீர் பேசிக் கொண்டு இருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். SSB நிறுவனத்தின் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதுல ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திவ்யகரம் மாத்திரம் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உடைய வேதத்துக்கு அவருடைய முக்கியத்துவம் கொடுத்து அவரே தியானிக்க முடியாய் கர்த்தர் அவர்களுக்கு அவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார். நைட். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பிரதர்.